இல்லங்கய்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க இருட்டா வேற இருக்கும். முதல் மரியாதை கொடுக்கும் போது மட்டும் குடும்பத்தோட வந்து ஏத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இதையும் ஏத்துக்கிட்டு பண்ணுங்க. ஊர் நல்லதுக்காக தானே வந்தீங்க. அப்ப ஆத்தா சொன்னதை பண்ணுங்க. வீணா ஆத்தா கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வெண்ணிலா, போய் விளக்கு ஏத்திட்டு வா. அத்தை, நான் எப்படி? அத்தை, நான் சொல்றேன், எதுக்கும் பயப்படாத. அந்த அம்மன் உனக்கு துணையா இருப்பா. தைரியமா போயிட்டு வா. அண்ணாமலை, வெண்ணிலா. அக்கா, வெண்ணிலா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. சூப்பர். இப்படி ஒரு பிளான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி பயந்து போறான்னு பாருங்க. போவா, ஆனா திரும்ப வர மாட்டா. அதான், நான் இந்த விளக்க காட்டு கோவில்ல ஏத்தி முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த தடங்களும் வராம நீதான் கூட இருந்து பாத்துக்கணும். யார் நீங்க? நாங்க வேட்டைக்காரங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை வேட்டையாடுறவங்க. ஆமா, இந்த நேரத்துல எங்க கண்ணு தனியா போற? சொல்லு. நான் காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு கோவிலுக்கு விளக்கேத்த போறேன். ஓ, விளக்கேத்தி பூஜை பண்ண போறியா? அதுக்கு முன்னாடி நாம இங்க ஒரு பூஜை பண்ணலாமா? இங்க பாருங்க, என் பக்கத்துல வராதீங்க. நான் அந்த கோவில்ல விளக்கேத்தணும். இது அம்மனோட கட்டளை. என்ன போக விடுங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த அம்மன் நிச்சயமா உங்களை சும்மா விட மாட்டா. ஐயோ, என்னம்மா எங்களை இப்படி பயமுறுத்துற? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த ஆத்தா வந்து எங்களை ஏதாவது பண்ணிருமா? தயவு செய்து அந்த ஆத்தா எங்களை எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லுமா. உனக்கு கெஞ்சி கேட்கறமா, ப்ளீஸ்மா. உன்னை தொட்டா எங்களுக்கு தெய்வ குத்தம் ஆயிருமா? அதையும் தான் பாத்திரலாம். வெண்ணிலா வந்துருவாமா. புது இடம், இருட்டு வேற. அதனாலதான் பொறுமையா போயிருப்பா. கண்டிப்பா அவ வந்துருவா. நீ டென்ஷன் ஆகாத. நீ தானே அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்ச. இப்போ நீ ஏன் பயப்படுற? இல்லக்கா, எனக்கு ஏதோ தப்பு தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. வெண்ணிலாவுக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரி என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. என்ன நம்மள சொல்ற? ஆமாக்கா, எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி தோணுனதே இல்ல. அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? இல்ல தம்பி, இப்ப யாரும் கோவிலை விட்டு வெளியே போக கூடாது. இது ஆத்தா உத்தரவுப்பா. அவ பேச்சை மீறி போனா அது பெரிய தெய்வ குத்தமாயிடும். அப்புறம் நம்ம பண்ண பூஜைக்கெல்லாம் பலன் இல்லாம போயிடும். அங்க வெண்ணிலாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகாது தம்பி, அந்த அம்மன் பொல்லாதவ. அவ பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவ உக்கிரமாயிடுவா. அவளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது.
அத்தை கண்ணு தரங்க. அத்தை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அண்ணாமலை வேற ஆக்ரோஷமா போறா. அங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. வெண்ணிலாவுக்கு துணையா அந்த ஆத்தாவே போயிருக்கா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அத்தை வெண்ணிலா, விளக்கு ஏத்திட்டியா? இன்னும் ஏத்தல அத்தை. சரி வா. நல்ல நேரம் முடிய போகுது, இன்னும் விளக்கு வெளிச்சத்தை காணாம. வெண்ணிலா, விளக்கு ஏத்த. அம்மா, அத வெளிச்சம் வந்துருச்சு. அதோ வெளிச்சம் வந்துடுச்சு. ஆத்தா, எப்படி இது என்ன நடந்துச்சு? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல.